எல்லாருக்கும் வணக்கங்க. இட்லி கடை அப்படின்னு ஒரு சினிமாலாம் கிடையாதுங்க, இது வாழ்க்கை. எனக்கு அப்படி தான் தோணுனுச்சு. விடிகாலையில் 3:30 மணி, அப்படியே வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, இந்த பக்கம் ஒரு கட்டைப்பை ஒரு கையில், இன்னொரு கையில் 2 வாளி, அப்படியே நெத்தி நிறைய பட்டை, அப்படியே அந்த கிராமத்தில் இருட்டோட ஒரு பனி ஒன்று பெய்யும். அப்பா, ஃபோட்டோகிராஃபின்லாம் சொல்ல முடியாது, அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே இருட்டோடு அப்படி கிளம்ப ஒரு குட்டி பையன் வந்து, அப்பா பள்ளிக்கூடம் எனக்கு லீவுப்பா, இன்றைக்கி நானும் கடைக்கு வர்றேன்ப்பான்னு சொல்ல ராஜ்கிரண் அவ்வளோ அழகாக சொல்லுவார். நல்லா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ராஜ்கிரண் அந்த குட்டி பையனை அழைச்சிக்கிட்டு போகிறப்ப நம்மளும் சேர்ந்து அந்த கடைக்கு போவோங்க. அந்த கடை சின்ன கடை, ஒரு கீத்து கொட்டா, 4 பெஞ்சு, ஒரு டேபிள் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குடகல், அம்மி, ஒரு இட்லி பானை, பித்தளை இட்லி பானை, ஒரு பழைய சாமி படங்கள், இவ்வளோதாங்க அந்த கடையை. அப்படியே அந்த காலையில் சாமி கும்பிட்டுட்டு இந்த தூபக்காலில் அந்த சூடத்தை ஏற்றி அப்படியே அந்த அடுப்பில் போட, அந்த அடுப்பு எரிய, இட்லி பானை அப்படியே அந்த கொதித்து அந்த நீராவி வர்றதெல்லாம் நம்மளால் உணர முடியும். இந்த பக்கம் சாம்பார் அப்படியே கொதிக்க, ஒரு சின்ன பெஞ்சுக்கு கரெக்டாக ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஆறுமுகம்னு ஒருத்தர் நிறைய சீன் வருவார். நல்லா இருக்குன்னு மட்டும்தான் சொல்லுவார். 10 வாட்டி சொல்கிற நல்லா இருக்குக்கு அவ்வளோ வித்தியாசம் காட்டுவார். அப்படியே நிஜமாக சாப்பிடுவார் மனுஷன். அவர் சாப்பிட்றப்ப அந்த இட்லியை நம்மளும் சாப்பிடுவாங்க. இதுதான் இட்லி கடை. நிறைய விஷயங்கள் இந்த படத்தில். ராஜ்கிரனுக்கு இதை விட ஒரு சிறப்பாக ஒரு படம் இருக்க முடியாது. அப்படியே திவ்யமாக இருப்பார், அப்படி தான் சொல்லணும். ராஜ்கிரண் ஒய்ஃப், அவங்க தான் தனுஷோட அம்மா. இவங்க பேரெல்லாம் தேவைப்படாதுங்க, அப்படியே அம்மா மாதிரியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் வந்து ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு பேச, கைப்போக்கும்னாப்பா மனசுலேருந்து வரணும்ப்பா, என் பேரை வச்சுக்கிட்டு என்னால் ஒரு கடை தான்ப்பா பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் அப்புறம் பேங்காக் போய் அங்கே ஒரு லவ், ஒரு பெரிய கம்பெனின்னு இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறப்ப திருப்பி ஊருக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படியே வர்றப்ப அங்கே நித்யா மேனன், ஐயோ இந்த நித்யா மேனனுக்கு என்ன ஊருன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு என்ன தேனி பக்கமா, அப்படியே அந்த ஒரு பொண்ணு மாதிரி அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாங்க. அவங்க கோவமாக இருக்கட்டும், கொட்டிக்கேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த சாப்பிடுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அவன் மேலே அது திருப்பி அன்பு காட்டுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், எதைன்னு சொல்கிறதுங்க. ஐயோ இப்போ தான் பரோட்டா கடையில் பார்த்தோங்க இந்த நித்யா மேனனை. இந்த படத்தில் கயல் கலக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திபன் நக்கலும், அதில் ஒரு தெனாவட்டை, அதில் அந்த ஊரை விட்டு கொடுக்காம, இல்லையா அந்த கடையில் நான் சாப்பிட்ருக்கேன், என்ன ஆக போகிறேன்னு கேட்டார். போலீஸுன்னு நான் அப்போயே சொல்லியிருக்கேன் சிவனேசன் ஐயாட்ட, சாப்பிட்றப்ப எனக்கு காசு வேண்டாம் அப்படின்னு அன்றைக்கி சொன்னார். அவருக்கு போய் நான் தப்பு பண்ணுவேன்னா, அவங்க காசை வாங்கி தான் நான் வந்து பேப்பரே ரெடி பண்ணுன்னு அவர் சொல்கிறப்பெல்லாம், நம்ம இந்த தமிழ்நாட்டின் பெரிய மனசுக்காரன் ஒரு டைலாக் சொல்லுவார், அது அப்படியே கேளுங்களேன். காசு நல்லா சாப்பிடியா, 2 சார் சாப்பிடியா, என்ன நினைப்பேன், என்ன இது வந்து ஆண்டவன் இன்னைக்கே நாளைக்கு இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லாமல் போயிடுறான், என்னத்தை கண்டான், இன்னைக்கு நல்லா பேசிக்கிருக்கேன், நாளைக்கு இல்லாமல் போயிடுறான், இதில் என்னத்தை கண்டான். காசு இல்லைன்னா இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடியான்னு அவர் சொல்கிறாரு பாருங்களேன். அம்பானி அதானி எல்லாம் சொல்ல முடியுமாங்க? வேற யாருங்க சொல்லுவார்? கிங்ஃபிஷர் ஓனராக வந்து சொல்லுவார். நமக்கு சிவனேசன் இந்த படத்தில் சொல்கிறாரு, ஆனால் நிஜத்தில் கிடாரிப்பட்டியில் அம்மாசி ஐயா சொல்கிறாரு. எனக்கு அவர் வந்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் சின்ன பையன் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஐயோ அந்த பாட்டு, மியூசிக்கு, தன்னானே தன்னே தன்னானே தானானா தன்னானே தன்னே தன்னானே தானானா தன்னானே 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 தானானா தன்னானே 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 தானானா கலங்கிடாதே நெஞ்சுக்குள் நீயோ, கலங்கிடாதே நெஞ்சுக்குள் நீயோ, பழிக்கும் ஊரு என்ன செய்யும், கலங்கம் செய்யும் நிலவில் தானே, இருட்டும் இங்க விலகிரும், இருட்டும் இங்க விலகிரும். ஃபோட்டோகிராஃபிலாம் அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட கிராஃபிக்ஸு புடலங்க ஒன்றும் கிடையாதுங்க. இந்த சமுத்திரக்கனியை நல்லவராகவும் நம்மளால் பார்க்க முடியுது, கெட்டவனாக பார்த்தா கூட
நம்ம மனசு ஏற்றுக்குது. செத்துட்டானா அப்படின்னு கேட்குறதெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த அம்மி நல்லா நடிச்சிருக்குன்னு சொல்கிறதா, கொடைக்கல் நல்லா நடிச்சிருக்குன்னு சொல்கிறதா, ஒரு கண்ணு குட்டிங்க அதுக்கு ஒரு நெத்தியில் ஒரு பட்டை ஒன்று போட்டு, ஐயோ டைரக்ஷன் அந்த இடத்துல நான் ரொம்ப ரசித்தேன். இருக்கிற ஆடிக்காரு இந்த BMW எல்லாத்தையும் விற்றுவிட்டு 2 கண்ணுக்குட்டி கூட வாங்கி கட்டிடுவாங்க பெரிய பணக்காரங்க. அந்த அளவுக்கு அந்த கண்ணுக்குட்டி எல்லாருக்கும் மேலேயும் ஒரு பெரிய பாசத்தை காட்டிடும். படத்தில் வில்லன் அப்படின்னு சொன்னால் அந்த திமிரும் செருக்கும் கொண்ட அந்த அருண் விஜய் தான். உடம்பு பூரா அந்த திமிரை காட்டுவாப்புல. பணக்காரத்தனம்னு ஒன்று இருக்குல்ல, அதை அப்படியே காட்டுவாப்புல. சத்யராஜ் என்னையா பண்ணுறது, என் புள்ள எனக்கு வேணும், இப்படி வளர்த்துட்டேன், அவன் மூஞ்சி வாடி நான் பார்க்க முடியல என்னால் அப்படின்னு அவர் சொல்கிறதா இருக்கட்டும். ஷாலினி பாண்டே, ஐயோ பணக்கார வீட்டு பொண்ணு, ஒரு லவ், அதை ரொம்ப ரிச்சாக அந்த பொண்ணு ரொம்ப நியாயமாக நல்லா நடிச்சிருப்பாங்க. ஷாலினி பாண்டே யாருங்க நல்லா நடிக்கலை. இளவரசு சார் ராமராஜன் ஒரு கேரக்டரில் வருவார். ஐயோ அதுவும் அவங்க அம்மாட்ட போய் பேசுகிற ஒரு காட்சி இருக்கும், அப்படியே உருகிடுவீங்க. அப்படியே அந்த கிராமம் முனீஸ்வரன் சாமின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த அருவாலாம் வச்சுக்கிட்டு அந்த கோயில் எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறப்ப அப்படியே கிராமத்துக்குள்ளேயே கொண்டு போயிட்டாப்புல தனுஷ். ஏன்னா அவர் பிள்ளைங்களுமே நல்லா வளர்ந்துருச்சுல்ல, இல்லை கொஞ்சம் அப்பா மேலே பாசம்லாம் வேணும்னு அவருக்குமே நினச்சிருப்பார். என்னங்க பொழுதன்னைக்கும் படம் 100 பேர் அடிக்கிற மாதிரியும் தலையை பிடிச்ச வெட்டுற மாதிரியும் எப்படி இப்படியே பார்த்துட்டு இருந்தால் என்னங்க ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் பேரை புள்ள அஹிம்சைன்னா என்ன தாத்தான்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? போய் இந்த படங்கள்லாம் பார்க்க சொல்ல முடியுமா? இட்லி கடையை பார்க்க சொல்லலாங்க, அதில் எழுதிடும் அஹிம்சை மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் எழுதி போட்டிருப்பாரு. அதுபடியே இந்த படமும் போகும். நிறைய இடங்கள் அதை நமக்கு தனுஷ் உணர்த்துறாரு. எல்லா கேரக்டருமே செலக்ட் பண்ணி தனுஷ் போட்டிருக்காப்புல. படத்தில் எனக்கு ஒரு சின்ன ஏக்கம் என்ன அப்படின்னா, தனுஷுமே கேட்ரிங் தான் படிச்சிருக்கிறாரு, அப்பா தொழிலில் பண்ணுறாரு, அன்பாக இருக்காங்க, ஊரே இவருக்காக நிற்கிது, மலையில் நிற்கிது, எல்லாம் ஓகே. இந்த வளர்ச்சின்னு ஒன்று இல்லை. அதனால தேட்டரை விட்டு வர்றப்ப என்னமோ ஒரு நெருடல் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் இட்லி கடை 2 எடுத்து அதை நீங்கள் நிறைவேற்றணும் தனுஷ் சார். ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. திருப்பி சொல்கிறேன், தமிழ்நாட்டின் பெரிய மனசுக்காரன் கடை வந்து மதுரையிலேருந்து அழகர் கோயிலேருந்து 5வது கிலோமீட்டரில் கிடாரிப்பட்டின்ற இடத்துல இருக்குது. அம்மாசி ஐயா உங்களுக்காக இட்லி சுட்டுக்கிட்டே இருக்காரு. ராஜ்கிரண் அந்த சிவனேசன் ஐயா இட்லி கடையும் அம்மாசி ஐயாவும் எனக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு வீடியோ போடுறோம், அது அப்படியே சினிமாவாக வருது, எல்லாம் நிஜமாக இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க.